இன்னைக்கு வீட் பிஸ்கட் தாங்க செஞ்சிருந்தேன். அதுக்கு 30 கிராம் அன்சால்டட் பட்டர வந்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 70 கிராம் ப்ரவுன் சுகர் வந்து நான் சேர்த்திருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா சல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து 1/4ல இருந்து 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்றதுக்கு. நீங்க காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்திருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து அந்த அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஓரளவுக்கு ஒண்ணு சேர்ந்து வந்தாலே போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உள்ள அவன்ல வச்சு எனக்கு வந்து ஒரு 1/2 அன் அவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு உடைச்சு பார்த்தா சூப்பரான வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு.